சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தென்னங்குடி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராம் பிரபு. தனியார் மகளிர் கல்லூரியில் கேண்டீன் நடத்தி வந்தார். இவரது அக்கா முகந்தி வீரகனூரில் வசித்து வரும் நிலையில் இருவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை வீரகனூர் சென்று முகந்தியை ராம் பிரபு கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த முகந்தி ஆத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முகந்தியின் உறவினர்களான சக்திவேல் மற்றும் அவரது அண்ணன் முத்துக்குமார், கோபிநாத் ஆகிய மூவரும் ராம் பிரபுவுக்கு போன் செய்து தகராறு செய்துள்ளனர். ராம் பிரபு முடிந்தால் ஆத்தூர் நரசிங்கபுரம் வந்து என்னை தொட்டுப்பார் என சவால் விட்ட நிலையில் சக்திவேல் தனக்கு சொந்தமான காரில் நரசிங்கபுரம் பகுதிக்கு சென்று ராம் பிரபுவிடம் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராம் பிரபு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சக்திவேல் மற்றும் கோபிநாத்தை குத்தியுள்ளார். 3 பேரும் தகராறில் ஈடுபட்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக அந்த வழியாக வந்த அரசு பேருந்து மோதியதில் ராம் பிரபு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதில் கோபிநாத் வயிற்று பகுதியில் குத்தியதால் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கையில் காயமடைந்த சக்திவேல் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த ராம் பிரபு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ஆத்தூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.